பவித்ரா அவர்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்த சரிகமப சம்பளத்தின் மூலமாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போட போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது எப்ப நடக்கப் போகுது, எங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் லைஃப்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலயும் தேடல்ல இருக்காங்க. இதற்கிடையில அவங்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகளும் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த சீசனோட மிகப்பெரிய பீப்பிள் ஃபேவரட்டான பவித்ரா அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பவித்ரா அவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் ஃபேவரைட் அப்படிங்கிற அவார்டோட சேர்த்து ஒரு சில தங்கம் கிடைச்சிருச்சு. அத தாண்டி ஒரு சில ஸ்பான்சர்ஸின் மூலியமா அமௌண்ட்டும் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒட்டுமொத்த சீசன்லேயும் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5,00,000க்கும் மிகாமல் அவங்களுக்கு சேலரி வந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு சேலரியில ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போட போறாங்களாமா. அதுவும் அவங்க கடலூர்லேயே ஒரு முக்கியமான இடத்த சூஸ் பண்ணி, அங்க அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட போறாங்க. பவித்ராவோட கணவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. அவர பத்தி போட்ட ஏவிலேயே அவங்களோட ஊர் பொதுமக்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் பவித்ரா அவர்கள் தன் கணவர் ஆசைப்பட்டபடி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடணும். அத தான் நான் இந்த காசுல முதல் செலவா செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னொரு தாட் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் இல்லாம நான் என் குழந்தைய வச்சுட்டு இருக்கேன். எனக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கு. என் குழந்தைக்காவது நான் இருக்கேன். ஆனா அந்த குழந்தைகளுக்கு யார் இருக்கா? 3 வேளை எப்படி சாப்பிடுவாங்க? அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு நாளைக்காவது அந்த 3 வேளை சாப்பாட்ட நான் அவங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ட் இந்த ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த மாசத்துக்குள்ளாகவே இந்த ஒரு விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிருந்த பணத்த வச்சு அவங்க வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். இல்ல ஏதாவது இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். இல்ல வேற ஏதாவது விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். ஆனா அவங்களோட கணவரோட ஆசை, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளோட பசி, பட்டினி இத தான் நான் ஃபர்ஸ்ட்டு போக்குவேன். இத தான் நான் ஃபர்ஸ்ட்டு செய்வேன் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்குது. ரொம்ப ரொம்ப கிரேட்டான விஷயம் அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல ஹிந்தி நடிகரான ரன்வீர் சிங் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் கன்னட மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாரு. சமீபத்தில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ரிஷப் செட்டியை சந்திச்ச அவர் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் காந்தாரா 2ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த லேடி கெட்டப்பில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை அவரோட ஃபன்னி ஸ்டைலில் சொல்லியிருந்தாரு. அது கன்னட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா அது நாங்கள் வணங்குற தெய்வம். அந்த விஷயத்தில் ரிஷப் செட்டி அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக பண்ணியிருந்தாரு. ஆனா நீங்க ஸ்டேஜ்ல மார்க்கிங் பண்ற மாரி அத பண்ணியிருந்தீங்க. உண்மையாலே எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாரி ரன்வீர் சிங்க சொல்லியிருந்தாங்க. மேலும் மன்னிப்பு கேட்கவும் சொல்லியிருந்தாங்க. அதற்கு ரன்வீர் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது நான் முழுக்க முழுக்க ரிஷப் செட்டியோட பெர்ஃபார்மன்ஸ பிரைஸ் பண்ணணும்னு தான் பேசினேன். எந்த ஒரு இடத்துலயும் மார்க்கிங் நான் பண்ணல. நம்ம நாட்டோட எல்லா கலாச்சாரத்தையும் நான் மதிக்கிறேன். அந்த மக்களின் உணர்வுகள நான் மதிக்கிறேன். நான் முழுக்க முழுக்க பிரைஸ் பண்ணி தான் பேசினேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு.